ஹாய், வெல்கம் பேக் டு ராம் ரிகோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பி அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் எங்கே வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்னா www.rrbapply.gov.in ஸோ அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். ஸோ அப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டேப் இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்னு இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றியான டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ நீங்கள் ஃபைனல் டேட் ஃபார் சப்மிஷன், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் எந்த இதில் இருக்குது, எந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்க்கலாம். பாருங்கள், 18 இயர்ஸ் டு 33 இயர்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு அப்பர் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, லோவர் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பாருங்கள், ஆல் த கேண்டிடேட்ஸ் ₹500. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஆல் ஃபீ கன்செஷன் அண்ட் கேட்டகரிஸ் மஸ்ட் பி கேட்டகரி வைஸ் அவங்க கன்செஷன் கொடுக்குறாங்க போல். பட் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 500. தென் பிடபிள்யூடிஸ் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கெல்லாம் வந்து 250 தான். இது எல்லாமே ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பே பண்ண முடியும். நீங்கள் அப்ளிகேஷன் ஒன்ஸ் முடிச்ச அப்புறம், அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்டிங்கு, எந்தெந்த ஊரில், எந்தெந்த ஆர்ஆர்பிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், கொஷின் செக்ஷன் வைஸ் மார்க்கோடு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100 மார்க்ஸ் அலாட்டட் 100. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது, மேத்தமேட்டிக்ஸில் என்ன, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன, ஜென்ரல் அவேர்னஸ் என்ன, ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். எல்லாமே டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்ன நம்ம இது பண்ணிக்கணும் ஆல்ரெடி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ். ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். அதாவது ஒரே போஸ்டிங் நிறைய ஆர்ஆர்பி கீழே வந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். நீங்கள் வேறு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன், அதே வந்து எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் அப்ளிகபிள். ஸோ ஒவ்வொரு ஆர்ஆர்பி கீழேயும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போய் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து நார்மலான அப்ளிகேஷன் மாதிரிலாம் ஃபில் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், அப்ளைன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 2 டேப் காட்டுது. கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க அதே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். பட் புதுசாக யாரை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் உள்ளே போய் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். அதில் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ்,
சைனு எல்லாமே ஃபீஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வெளியே உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் எல்லாமே இது ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கீழேயும் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி. ஆல்ரெடி கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்ம் இருக்கணும் எல்லா ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 109 பேஜஸ் இருக்குங்க. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, என்ன எங்கே அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மீடியம் ஆஃப் ஆன்சரிங் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில் கொஞ்சம் இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு 18 லாங்குவேஜஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஒன்று, அப்புறம் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு டாபிக்ஸு என்னென்ன நீங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேட்டகரி மிக்ஸ் ஆகி வருங்க. ஒரு கேட்டகரின்னு இல்லை, நிறைய கேட்டகரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், பிஜிடி டீச்சர்ஸு காமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, பிஜிடி டீச்சர்ஸு, டிஜிடி கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, சீஃப் லா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நிறைய ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ் கேட்டிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் அது அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன மினிமம் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்ஆர்பி கீழேயும் உங்களுக்கு எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னும் கிளியராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது வந்து ஆர்ஆர்பி பூபால். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ஆர்பி கீழேயும் என்னென்ன உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அப்ளிகேஷன் போதுங்க. இப்போ ஒரு ஆர்ஆர்பியில் ஒரு வேகன்சி இருக்குன்னா அதே வேகன்சி இன்னொரு ஆர்ஆர்பியில் இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, டீச்சர்ஸ் இல்லாமல் நிறைய போஸ்டிங் இருக்குங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியன், டிரான்ஸ்லேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய போஸ்டிங் இருக்குது. நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் மந்த்து 6th வரைக்கும் தான் உங்களுக்கு டேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்ல நோட்டிஃபிகேஷன் படித்து அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்.